யாராலையும் சுட முடியாது. அப்படியே சுட்டாலும் அந்த வடை டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் சீமான் சுடுற வடையை பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இளைஞர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வடைய மாதிரி வேறு எந்த வடையும் டேஸ்ட் இருக்காது. அது உளுந்த வடையோ, பருப்பு வடையோ, மசாலா வடையோ, எந்த வடையாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அவர் சுடுற வடையைப் போல வேறு யாராலும் வடை சுட முடியாது. அதுதான் சீமானுடைய திறன், பேச்சு திறன். மக்களே மக்களே அப்படின்னு பேசி பேசி பேசியே மக்களை முட்டாளாக மாற்றி வச்சிட்டார். இந்த முட்டாள்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், தம்பிகள் எல்லாமே நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சமாவது யோசிக்கணும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய திட்டத்திலேயே என்ன வச்சுருக்காங்க? அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும், அனைவருக்கும் இலவசமாக வேலை கொடுக்கணும், அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம் கொடுக்கணும். இது எல்லாமே கம்யூனிஸ்டுகள் பல பத்தாண்டுகளாக தன்னுடைய கோரிக்கைகளாக வைத்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ நீ என்ன செய்யணும்? நீ ஆட்சிக்கு வர முடியலை, ஓகே, நீங்கள் ஆட்சிக்கு வர முடியலை, வரவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் மக்கள் முற்று முழுதுமாக முட்டாள்களாக மாறிவிடவில்லை. ஆகையினால இப்போதைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் உன் கட்சியில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் இருக்காங்க. திமுகவே ஆட்சி நடத்துதுப்பா. திமுக ஆட்சியில் உன்னுடைய கட்சி போராடி எதையாவது பெற்று கொடுத்துருக்கிறதா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு நீங்கள் கட்சி தொடங்கி, 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல. இது வரைக்கும் உங்களுடைய கட்சி போராடி எதையாவது ஒரு விஷயத்தை சாதித்து காட்டியிருக்கிறதா? எதுவுமே கிடையாது. ஆட்சியை கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் செய்வோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஆட்சிக்கு கீழே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, எதுவுமே இந்த அதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு. நீ இந்த மாநிலத்தை மட்டும் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டை நானே ஆண்டேன் அப்படின்னாக்க, நான் அனைத்தையும் அறுத்து தள்ளிடுவேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இது மக்களை முட்டாளாக்குவதை தவிர வேறு என்னவா நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்டாலினே ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் ஆட்சியை விட ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது. குறிப்பாக படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுறாரு, நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், செய்யாமலாம் இல்லை, செய்கிறாரு. நான் கலைஞர் ஆட்சியை இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியலையோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் அதை விட கூடுதலாக மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இந்த நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குல்ல, இதை ரத்து செய்ய முடிஞ்சிச்சா? அதற்கான சட்டத்தை போட்டாங்கள்ல, தீர்மானத்தை நிறைவேற்றினாங்கள்ல, அந்த தீர்மானத்தை கொண்டு போய் நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தாங்களே, கவர்னர்கிட்ட கொடுத்தாங்களே, இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சா? நீ சொல்கிறீல்ல, நான் வந்தாக்கா அனைத்து அரசு ஊழியர்களும் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சட்டத்தை போட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? கவர்னருக்கு தானே அனுப்பணும். கவர்னருக்கு அனுப்புனா கவர்னர் என்ன செய்வார்? நீ சொன்னால் உடனே கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அப்போ நீ என்ன செய்வேன்னு சொல்கிறீங்க? அப்படி கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி போராடுவோம், அதானே சொல்கிறீங்க? நாங்களும் அதை தாண்டா சொல்கிறோம் ரொம்ப நாளாக. இன்றைக்கி நேற்று இல்லை, 50 வருஷமாக சொல்கிறோம். மக்கள் போராட்டம் மட்டும்தான் இதை அனைத்துமே மாற்றி அமைக்க முடியும். மக்கள் சக்தி தான் மாபெரும் சக்தி. அந்த சக்திக்கு மீறிய சக்தி என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. மக்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். அதுதான் வழி அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்துட்டாக்க எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துறீங்க, முட்டாளாக்குறீங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் அனைவரையுமே உங்கள் பின்னாடி கொண்டு அவர்களையும் அரசியலற்ற ஒரு அறிவிலிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டே. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கேள்வி கேளுங்கப்பா. நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியின் மீதும் நீங்கள் கேள்வி கேளுங்க, ஆதாரம் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு ஆள் வச்சுருக்கோம்.
என் தலைவன் ஒருத்தன் இருக்கான், என் தம்பி தான், யூடியூப் ரூட்டஸ் மைனர். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசி இது சம்பந்தமாக ஒரு வீடியோவை நான் போட சொல்கிறேன். உங்களுடைய A to Z அனைத்து விஷயத்தையுமே மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி உங்களை நாராக கிழிச்சதில் முதல் பங்கு என் தம்பி யூடியூப் ரூட்டஸுக்கு தான் இருக்குது. என் தம்பி தான், அவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருக்குது. அதோட நான் அவரை போல் இல்லாமல் நம்ம நாகரிகமாக பேசணும். அவர் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி பேசுவார். ஆனால் நம்ம அப்படி பேச வேண்டாம், நம்ம ஒரு நாகரிகமாக பேசுவோம், நமக்கு தெரிந்த அரசியலை மக்கள்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் விஷயத்தை பேச தொடங்கினேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசினீன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் நீங்களும் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப கம்மி, சும்மா 1-2 வார்த்தைகள். அதை விட நாங்கள் பல வார்த்தைகள் அது தெரியாமலோ அல்லது நீங்களாம் மிரட்டுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்படியே நீங்கள் மிரட்டினாலும் பயந்துக்கிட்டு ஓடிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வீடியோ போடலை. நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கெல்லாம் பயந்தால் நாங்கள் முதல்ல இந்த யூடியூப்புங்கிற சேனலை தொடங்கி இதுக்குள்ளே ஒரு அரசியலை பேசணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எங்களுக்கு வராது. எங்களுக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது, நாங்களும் சில கட்சிகளை சேர்ந்தவங்க தான். சும்மா தனி நபராக இருந்துக்கிட்டு நாங்கள் வீடியோ போடலை. நாங்களும் கட்சியில் இருக்கோம், எங்களுக்கும் அரசியல் பலம் இருக்குது. அதனால் தம்பிகள் விமர்சனம் பண்ணும் பொழுது நான் எப்படி ஒரு மரியாதையாக உங்களை விமர்சனம் செய்கிறேனோ அதே போல் நீங்களும் கமெண்ட் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே எனக்கு இல்லை, கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். ஆனால் மரியாதையோடு சொல்லுங்கள். நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசினால் அப்புறம் நானும் யூடியூப் ரூட்டஸாக மாற வேண்டிய தேவை ஏற்படும். அந்த தேவையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில்ஸாக என்னென்ன விஷயங்கள் பேச முடியுமோ அதை அனைத்தையும் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள், நாகரிகமாக சொல்லுங்கள். அநாகரிக வார்த்தைகளை தவிர்த்து நாகரிகமாக பேசுங்க. மிக்க நன்றி.